ஓடுறவன் ரிஷபராசிக்காரன் தான். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அப்படின்னும் போது கூட சிரிச்சுக்கிட்டே ஓடுறவன் ரிஷபராசி தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு சடனாக ஒரு வேலை, ஒரு காமாசோமா வேலை, ஒரு சிப்காட் ஏரியா இல்லை ஒரு சிட்கோ ஏரியா, ஒரு அரசாங்க அனுமதி பெற்ற தொழில்கள், ஃபேக்ட்ரிகள் இயங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிகள் நடக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் சொன்னார், வேலைன்னு போய் கேட்டார், ஏன்பா உனக்குன்னா வேலை எப்படிப்பா கொடுக்க முடியும், நீ 30 வருஷமாக அந்த கம்பெனியில் உட்காந்து சீட்டை தைச்சிக்கிட்டு இருந்தாளாச்சே நீயே. இல்லை சார், இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது சார், 4 பொண்ணுங்க சார், 4 பொண்ணுங்களையும் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் ஸ்கூல் +1 +2 காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்காங்க சார், வேலைக்கு போகக்கூட முடியாது சார், ஏன்னா டிகிரியை முடிச்சாதான் சார் வேலைக்கு போக முடியும். இப்போ இந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், செத்துடலாமான்னு தோணுது. யோ அறிவு இருக்காயா உனக்கு, 4 பொண்ணுங்களை பெற்று வச்சுட்டு 4 குழந்தைய பெற்று வச்சுக்கிட்டு செத்துடலாமான்ற நீ? இல்லை சார், அந்த மாதிரி இருக்கேன் சார், ஆனால் சாக முடியல சார். ரிஷபராசிக்காரனுக்கு மட்டும் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சாகலான்னு நினைப்பான், மலை உச்சிக்கு போயிடுவான், ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசு திரும்பி கீழே இறங்கி வந்துடுவான், கடலில் குதிப்பான். ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வலையில் போய் மாட்டி ஈட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவன் மேலே வந்துடுவான். மேலே ஐயோ தப்பு பண்ணிட்டேன், ஏன் சாக போனேன், ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரியலைஸ்